ஈசிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில, மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், நமது இந்த அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், ஏதோ அழுத்தம் இருக்குமோ என நீங்கள் நினைக்கலாம். அழுத்தத்திற்கெல்லாம் அடங்கி போகிறவனா நான்? அழுத்தம் இருக்கிறதா என கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அழுத்தம் நமக்கில்லை, மக்களுக்குத்தான். தமிழகத்தை இதற்கு முன் ஆண்டவர்கள் பாஜகவிற்கு நேரடியாக சரண்டரானார்கள். இப்போது ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மறைமுகமாக சரண்டராயிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். தங்கள் வேஷம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை கலர் கலராக வெளியிடுகிறார்கள். மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்துவிட்ட மக்கள் ஒரு பெரும் அழுத்தத்தில் இருக்கிறார்கள். நமக்காக உழைக்க ஒருவன் வரமாட்டானா என ஏங்கும் அந்த மக்கள் இப்போது நம்மை நம்புகிறார்கள். மக்கள் என்னை சரியாக மதிப்பிட்டு என் கேரியரின் உச்சத்தில் ஒரு இடத்தை எனக்காக கொடுத்திருக்கிறார்கள். அந்த அன்பும் உழைப்பும் இப்போது என் ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிவிட்டது. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இதற்கு முன் இருந்தவர்களைப் போலவோ அல்லது இப்போது இருப்பவர்கள் போலவோ ஒரு பைசா கூட ஊழல் செய்ய மாட்டேன். என் மீது ஒரு துளி ஊழல் கரை படியவும் விடமாட்டேன். ஊழல் சக்தி, தீய சக்தி, இந்த இருவரும் தமிழகத்தை ஆளவே கூடாது. எத்தனை அழுத்தங்கள் கொடுத்தாலும், என்னதான் சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, யாருக்கும் அடங்கி போகவோ, அண்டி பிழைக்கவோ, அடிமையாக கிடக்கவோ நான் அரசியலுக்கு வரவில்லை. இது வெறும் தேர்தல் கிடையாது, ஜனநாயக போர். தீய சக்தியின் தில்லுமுள்ளு உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். முழித்து கொண்டிருக்கும் போதே நம் முழியை தோண்டி எடுத்து சென்று விடுவார்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் பேசியுள்ளார். தாவேக தலைவர் விஜயின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் மட்டுமின்றி பொதுமக்களிடையேயும் பெரும் பேசுபொருளாகி உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈசிஆர் டிவி சேனலுடன்.